ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அழகு 7ல் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டுகள் அந்த டாப்பிக்கில் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இருக்கிற ஆசிரியர்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து உவேஸ் ஐயர் அவங்கள பற்றின ஃபுல் குறிப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மற்றும் சி இலக்குவனார் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இவங்களோட வாழ்க்கை வரலாறு என்னென்ன, இவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன, அவங்கள ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இவங்க சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து 499 வந்து இப்போ ஆஃபரில் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு, நியூ சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா டாபிக் வைஸ் ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து 499 ஆஃபரில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே சேர்த்து வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பற்றின குறிப்புகள் பார்த்துடலாம். வாழ்க்கை வரலாறு வந்து பாருங்கள். இவர் பிறந்த இடம் வந்து சென்னையில் உள்ள சிந்தாரிப்பேட்டை. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பிறந்த இடம் வந்து சென்னையில் உள்ள சிந்தாரிப்பேட்டை. பிறந்த வருடம் வந்து ஜனவரி 8, 1901. மீனாட்சி சுந்தரனார் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னுசாமி கிராமணியார் மற்றும் ருக்மணி அம்மையார் அவர்கள். பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு வந்து 1978 மற்றும் கலைமாமணி விருது பெற்ற ஆண்டு 1978. சரிங்களா? ஸோ 77 மற்றும் 78. ஸோ சாரி, நோட் பண்ணிக்கோங்க. மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு வந்து 1977 மற்றும் கலைமாமணி விருது பெற்ற ஆண்டு 1978. ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி படிக்கும் போதுமே வந்து இந்த மாதிரி விருதுகள் கொடுத்தது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேற்கோள்கள் என்னென்ன, அஞ்சல் தலை வெளியிட்ட வருடம். ஸோ இந்த 4 கொஷின்ஸுமே வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், மீனாட்சி சுந்தரன் அவர்களுடைய நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். வள்ளுவரும் மகளிரும், தமிழா நினைத்துப்பார், நீங்களும் சுவையுங்கள், காணல் வரி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், சமண தமிழ் இலக்கிய வரலாறு, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, அன்புமுடி, தமிழ் மனம். ஸோ இந்த 10 நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் இயற்றிய நூல்கள். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்றவைகள் வந்து எந்த நூல் அப்படின்னா தமிழ் மொழி வரலாறு, காணல் வரி, தமிழும் பிற பண்பாடும். ஸோ இந்த 3 நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரன் அவர்களுடைய புகழ்பெற்ற நூல்கள். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக அவருடைய நூல்கள் என்னென்ன, அதில் வந்து புகழ்பெற்ற நூல்கள் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வள்ளுவரும் மகளிரும், தமிழா நினைத்துப்பார், நீங்களும் சுவையுங்கள், காணல் வரி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், சமண தமிழ் இலக்கிய வரலாறு, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, அன்புமுடி மற்றும் தமிழ் மனம். அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் தமிழ் நூல்கள். சரிங்களா? ஸோ அதே வந்து ஆங்கில நூல்கள் வந்து எழுதியிருக்காரு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஸோ அந்த ஆங்கில நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இந்த 3 நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. தெரிஞ்சுக்குங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க கொஷின்ஸு. எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இந்த 3 நூல்களும் வந்து ஆங்கிலத்தில் எழுதினவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்து வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சிகாகோ பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என அழைத்தவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என அழைத்தவர் திருவாடுதுறை ஆதினம் அவர்கள். 3வது கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பன்மொழி புலவர் என அழைத்தவர் யார்? பல்கலை செல்வர், பன்மொழி புலவர், இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து மீனாட்சி சுந்தரனாருக்கு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. பன்மொழி புலவர் என்று அழைத்தவர் வந்து குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம் அவர்கள். 4வது கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பெருந்தமிழ் மணி என அழைத்தவர் யார்? ஆன்சர் சிவபுரி சன்மார்க்க சபை அவர்கள்.
5வது கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் என அழைத்தவர் திருவிக அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் என அழைத்தவர் திருவிக அவர்கள். தமிழ் மொழியில் கழகத்தின் முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். அடுத்தது 7வது கேள்வி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். 8வது கேள்வி, மொழியியல் துறையை மொழியியல் உணராய்வு மையமாக மாற்றியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள் 9வது கேள்வி, 1916ஆம் ஆண்டு 1916ஆம் ஆண்டு ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். 10வது கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரம் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1924ஆம் ஆண்டு. தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1923ஆம் ஆண்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஆன ஆண்டு வந்து 1923. 12வது கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரம் தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு வந்து 1961ஆம் ஆண்டு. 13வது கேள்வி வந்து பாருங்கள், வேதாந்த சங்க தலைவராக விளங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 14வது கேள்வி, அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக விளங்கியவரும் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ லாஸ்ட் ஒன், 1947ஆம் ஆண்டு மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சி இலக்குவனார் பற்றின குறிப்புகள் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நியூ சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் GS எல்லாமே சேர்ந்து 499 ஆஃபரில் ஃபுல் நோட்ஸுமே நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சி இலக்குவனார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா லக்ஷ்மணன். இவர் பிறந்த ஊர் வந்து திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பாய்மைமேடு என்ற ஊரில் பிறந்தார். பெற்றோர் சிங்காரவேலர் மற்றும் ரத்தினாட்சி அவர்கள். தமிழ் ஆசிரியர், இவருடைய தமிழ் ஆசிரியர் யார் அப்படின்னா சாமி சிதம்பரனார். சரிங்களா, சி இலக்குவனார் அவர்களுடைய தமிழ் ஆசிரியர் பெயர் என்ன? சாமி சிதம்பரனார் அவர்கள். அடுத்தது இவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். என் வாழ்க்கை போர், எழில் அரசி, அமைச்சர் யார், கர்மவீரர் காமராஜர், தமிழ் கற்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், பழந்தமிழ், அம்மூவனார், மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, தமிழகத்தில் நாம், சங்க இலக்கிய சொல்லோவியங்கள், எல்லோரும் இந்நாட்டு அரசர், வள்ளுவர் கண்ட இல்லறம், தொல்காப்பிய ஆராய்ச்சி நெறி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சி இலக்குவனார் அவர்கள் இயற்றிய நூல்கள், தமிழ் நூல்கள். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தேப்போ மீனாட்சி சுந்தரன் அவருடைய நூல்கள் என்னென்ன பார்த்தோம். அதே மாதிரி அதில் புகழ்பெற்ற நூல்கள் என்னென்ன, அவர்கள் இயற்றிய ஆங்கில நூல்கள் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில நூல்கள் இயற்றியிருக்காரு. சி இலக்குவனாரும் என்னென்ன நூல்கள் அப்படின்னா த பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர். ஸோ இந்த 2 ஆங்கில நூல்களையும் இயற்றியிருக்காரு யார்? சி இலக்குவனார் அவர்கள். அடுத்தது ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம். சி இலக்குவனார் அவரை லக்ஷ்மணர் என்ற பெயரை இலக்குவனார் என மாற்றியவர் வந்து யார் அப்படின்னா சாமி சிதம்பரனார் அவர்கள். ஸோ இவருடைய பெயர் என்ன? லக்ஷ்மணன் தான். அந்த பெயரை அவரை இலக்குவனார் அப்படின்னு சொல்லி மாற்றியவர் யாருன்னா அவருடைய தமிழ் ஆசிரியர் சாமி சிதம்பரனார் அவர்கள். தஞ்சாவூர், திருவையாறு, திருநெல்வேலி முதலிய ஊர்களில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் சி இலக்குவனார் அவர்கள். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சி இலக்குவனார் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. 4வது கேள்வி, சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தியவர். சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தியவர் சி இலக்குவனார் அவர்கள். அதே திராவிட கூட்டரசு குறள் நெறி என்ற இதழை நடத்தியவர் சி இலக்குவனார் அவர்கள். சரிங்களா, அப்போ சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு வார இதழ், அது நடத்தியவர் யார் அப்படின்னா சி இலக்குவனார் அவர்கள். 7வது கேள்வி, மு வரதராஜனார், மு கருணாநிதி ஆகியோரின் கவிதை படைப்புகளின் முன்னோடி யார் அப்படின்னா சி இலக்குவனார் அவர்கள்.
அடுத்து வந்து பாருங்கள் 8வது கேள்வி, தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேன் ஐயா என கூற வைத்தவர் சி. இலக்குவனார் அவர்கள். ஸோ அதாவது வந்து நம்ம அட்டனன்ஸ் எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல ப்ரெசன்சன். ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளேன் ஐயா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத உள்ளேன் ஐயான்னு சொல்லி தமிழில் வந்து வருகை பதிவு இதை வந்து மாற்றினவர் யார் அப்படின்னா சி. இலக்குவனார் அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள் 9வது கேள்வி, சி. இலக்குவனார் இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதான ஆண்டு வந்து 1965. 10வது கேள்வி, என் வாழ்க்கை போர் என்பது யாரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னா சி. இலக்குவனார். சரிங்களா, என் வாழ்க்கை போர் அப்படிங்கிற நூல் வந்து யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது? சி. இலக்குவனார் பற்றின வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். 11வது கேள்வி, சி. இலக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கிய ஆண்டு. தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார் அப்படின்னா சி. இலக்குவனார். எந்த வருஷம்? 1962. 12வது கேள்வி, சி. இலக்குவனார் உஸ்மேனிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1968 மற்றும் 70. 13வது கேள்வி, சி. இலக்குவனார் அவர்கள் பிறந்த ஆண்டு வந்து 17/11/1909 மற்றும் மறைந்த ஆண்டு வந்து 3/9/1973. சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் ஓவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் மற்றும் சி. இலக்குவனார் அவர்கள் வந்து நம்ம நியூ சிலபஸில் இருக்குது. ஸோ இவங்க 3 பேர்த்தை பற்றின குறிப்புகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதிகமாக வந்து உவேஸ் அவர்களை பற்றின கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூல்கள், ஆங்கில வழி நூல்கள் என்னென்ன, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸில் அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் PDF நோட்ஸ் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு சாம்பிள்ஸும் கூட நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.